100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டில் ஆண்டு முழுவதும் எந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கப் போகின்றது, எதிர்காலம் எப்படி அமையப் போகின்றது, இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையுமா, செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன, பண வரவு சிறப்பாக அமையுமா, சேமிப்புக்கு என்ன செய்யணும், பணம் தாராளமாக புழங்க என்ன செய்ய வேண்டும், கிரகங்களின் நிலை எப்படி இருக்கின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்ன அப்படின்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிகழப்போவதை தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். இந்த தமிழ் புத்தாண்டு 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்குகின்றது. இது குரோதி ஆண்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, தமிழ் வருடங்களை மொத்தம் 60 வருடங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த 60 வருடங்கள் தான் மாறி மாறி வரும். இதில் 38வது வருடமாக வரக்கூடியது தான் குரோதி வருடம். இந்த வருடத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிரடி மாற்றங்கள் நிகழுமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலையுமே பொறுப்பாக இருக்க வேண்டிய ஆண்டாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு படியையும் ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து யோசித்து வையுங்க. முக்கியமாக வேலை பார்க்கும் இடங்களில், படிக்கும் இடங்களில் பொறுப்பாக இருக்கணும். ஒவ்வொரு முடிவையும் மிக மிக கவனமாக எடுக்கணும். அலுவலகங்களில் சில சமயங்களில் உங்களுக்கு அதீத ப்ரெஷர் வரலாம். அதனால் நீங்கள் தவறு கூட செய்யலாம். இதனை தவிர்க்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து பண வரவு நிச்சயம் வரும். முக்கியமாக இந்த புதிய நிதியாண்டில் வருமானம் புதிய உச்சத்தை தொடும். பணத்தை நல்ல இடங்களில் முதலீடு செய்வது நல்லது. நீங்கள் வேலையில் படிப்பில் அசத்த போகிறீங்க. அரியணையில் ஏறும் காலம் வரப்போகின்றது. வேலை நிமித்தமாக இடமாற்றம் வாய்ப்பு இருக்குது. வேலை மாற்றமும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் பணம் கொட்டுன்னு கொட்டும். உங்களுக்கு அதிகமாக கெட்ட எண்ணம் பிறக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கெட்ட எண்ணம் வந்தால் உடனே மறந்துடுங்க. இந்த காலகட்டத்தில் மற்றவர்களை காலி செய்யும் கெட்ட எண்ணம் வேண்டாம். யாரை பற்றியும் யாரிடமும் தவறாக பேச வேண்டாம். கொஞ்சம் வாயை குறைத்து கொள்ளுங்க. கடகராசிக்காரர்களே, யோசித்து பேசுங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி செய்யும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இத்தனை காலம் உங்களுக்கு வயிறு பிரச்சனை, குடல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை இருந்திருக்கலாம். இனிமேல் அப்படி பிரச்சனை உங்களுக்கு வராது. ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல காலம் உங்களுக்கு பிறக்க போகின்றது. திருமண உறவில் இனிமையான ஒரு வாழ்வு நிச்சயம் உங்களுக்கு அமையப் போகின்றது. அவசரப்பட்டு பெண் ஆண் பார்க்க வேண்டாம். மன வாழ்க்கையை யோசித்து முடிவெடுக்கணும். முக்கியமாக ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் திருமண உறவில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு கடன் வாங்கும் எண்ணம் அதிகம் இந்த காலகட்டத்தில் வரும். அதை மட்டும் செய்திடாதீங்க. அதீத பணம் வருகிறது அப்படின்ட்டு நம்பி கடன் வாங்க வேண்டாம். கடன் பிரச்சனைகளில் மாட்டி சிக்கி கொள்ளவும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறோம். உங்களுடைய அணுகுமுறைகள் மூலமாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை கையாளுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு உங்களுக்கு சாதகமாகத்தான் இந்த காலகட்டத்தில் இருக்க போகின்றது. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. திருத்தலம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடும் அதிகரிக்க போகின்றது. ரொம்பவே பொறுப்புடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கின்றது. அலுவலகத்தில் உங்களுடைய திறமை உரியவர்களால் உணரப்படும். தாமதம் ஆனாலும் பதவி, பொறுப்பு, இடமாற்றம் உங்கள் மனம் போல கைகூடும். பொறுப்புகளை திட்டமிட்டு செய்தால் உங்கள் உயர்வுக்கு உத்தரவாதம் நிச்சயம் உண்டு. வேலை தேடுவோருக்கு மனம் போல வேலை அமையும். வீட்டில் நிம்மதி பிறக்கும். தம்பதியினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரிய தடைகள் நீங்கி பெற்றோர் வழிகாட்டுதல்படி அனைத்தையும் செய்வீங்க. நட்புகள் விஷயத்தில் மூக்கை
நுழைக்க வேண்டாம். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது தான் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக இருக்கும். செய்யும் தொழிலில் லாபத்தின் அளவுகோல் அதிகரிக்கும். கூட்டு அமைப்பில் சேர்ந்து செயல்படும் அமைப்பு உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் இருந்த தடைகள் நீங்கும். கடன் தருவது பெறுவதிலையும் நிச்சயம் தாமதம் ஏற்படும். ஆகையால் கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, நிதானத்தோட கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது முக்கியமான ஒன்று. தந்தை வழி தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகப் போகின்றது. மறைமுக திறமைகளின் மூலமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில செயல்பாடுகளின் மூலமாக எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க. மறதி சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி வந்து போகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைக்க எப்பாடுபட்டாவது முடித்தே தீருவீங்க. தாயாரின் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். காலம் தவறி உணவு உண்பதை தவிர்க்கணும். இரவு பயணத்தை குறைத்து கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. சிறு சேமிப்பு மற்றும் சிறிய சீட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். கிடைக்கின்ற சிறு வருமானத்தையும் அதிகப்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் அதிகமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைஞ்சிடும். எதிர்பார்த்திருந்த உயர் பதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். தகவல் தொடர்பு துறைகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படணும். பணி நிமித்தமான சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க. அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். அடிக்கடி சிறுதூர பயணங்களின் மூலமாக லாபம் ஏற்படும். பத்திரிகை தொடர்பான பணிகளில் சாதகமான சூழல் அமையும். வியாபார பணிகளில் வேலையாட்களுடன் ஒத்துழைப்பு பெருசாக இருக்காது. அதனால் சற்று இரக்கமான சூழ்நிலை உண்டாகும். அதாவது லாபம் ஏற்படாது, நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. பார்த்து செய்யுங்க. கைபேசி மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கால்நடைகள் சார்ந்த வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். விவேகமான செயல்பாடுகளின் மூலமாக இழுபறியாக இருந்த பணிகளை சாமர்த்தியமாக செய்து முடிப்பீங்க. கூட்டு வியாபாரத்தில் புரிதல் ஒத்துழைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் பாதிக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணிக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலை உங்களுக்கு வரும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம்னே சொல்லலாம். கட்சியிலிருந்து மேலிடத்திலிருந்து உங்களை தேடி பொறுப்புகள், புதிய பதவிகள் வரப்போகின்றது. அதை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிறு சிறு பணிகள்லையும் கவனத்தோடு செயல்படணும். கட்சி மேலிடம் பற்றிய கருத்துக்களை வெளியில் பொது இடங்களில் தெரிவிப்பதையும் தவிர்க்கணும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் நிச்சயம் கிடைக்கும். மனதில் எதையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கௌரவ பதவிகளின் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கூடிய விரைவிலேயே வரும். வாழ்க்கை துணைவருடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்களின் மூலமாக நல்ல மதிப்பெண்களும் புரிதலும் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் இருந்து வந்த ஒரு விதமான சோர்வு மனப்பான்மைகள் குறையும். மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த தடைகள் குறையும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். விளையாட்டு செயல்களில் புதிய அனுபவம் கிடைக்கும். முடியாது அப்படின்ற காரியத்தை கூட முடித்து காட்டுவீங்க. மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு மிக மிக முக்கியமான ஒன்று. எப்பேற்பட்ட கவலைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் விலக வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது இறை வழிபாடு மட்டும்தான். உங்களுக்கு கிரக நிலைகள் எல்லாமே சாதகமாகத்தான் இருக்கின்றது. இந்த புத்தாண்டில் நீங்கள் வாழ்வில் மிக பெரும் ஒரு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைய போறீங்க. திருநாகேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் நாகநாதரை வழிபட உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு வழி பிறக்கும். ராகவேந்திரரை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வர சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும்.
நினைத்தது நடக்கும், சுகபோக செல்வ செழிப்போட ஒரு அருமையான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வாழலாம் என்று உறுதியாக சொல்லலாம். 2024 தமிழ் புத்தாண்டில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய பலரும் தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளவும், அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும்.